ஐடி கம்பெனிக்கு போயாச்சு. அங்க இருக்கிற ஹெட்டு சொல்றாரு, தம்பி நீங்க கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க, இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சு கொடுத்துருங்க, துரும்பு போகணும்னு போய்க்கிங்க தம்பி, ஃப்ரைடே உங்களுக்கு 1 hour பர்மிஷன். இந்த மாதிரி ஒரு என்ன ஹெச்ஓடியா ஹெச்ஆர் ஒரு ஹெச்ஆர் கிடைச்சாரு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொருத்தர் சொல்றான், சார் இந்த கம்பெனியில் வேலை செய்யணும்னா நீ ஷேவ் பண்ணணும், நாட் பர்மிஷன் ஃப்ரைடே. பயங்கர ஸ்ட்ரிக்ட்லியா பேசுறாரு. ஆனா சாட்டர்டே சண்டே வந்து பப்புக்கு போகலாம், அதுக்கெல்லாம் ஹலாலாக்கி தர்றாரு. ரபே என்னை கொண்டு வந்து நரகத்தில் சிக்க வைத்து விட்டாயே. ரெண்டுமே சம்பளம் தான். எனக்கு மேல் உள்ள அதிகாரி என் உணர்வுக்கு மரியாதை தந்து எனக்கு தொழுகைக்கு அனுப்புகிறான். இன்னொருத்தர் சொல்றான், நீ முஸ்லிம் கோலத்தையே வைக்க கூடாது, உன்னுடைய இபாதத்தையும் நீ தொலைக்க வேண்டும். மனசு பட்டிமன்றம் நடத்துது, வேலையை விட்டுறலாமா? அல்லாஹ் ரிஸ்க் தருவான். இந்த சூழ்நிலைகளை அமைத்து தருபவன் யாரு? அல்லாஹ் தானே. நீங்க பாருங்க, ஒரு பேசிக் மூமின் அவளுக்கு சும்மா கிடைக்கலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வருத்தப்படும். அது எப்போ? எங்கேயா பிரயாணத்தில் இருக்கிறோம், 12:30 மணிக்கு எத்திடுவோம், அந்த பள்ளிக்கு போனா 1:15 ஜமாத்து கிடைச்சிரும். குனிமுத்தூருக்கு வந்தா 2 மணி ஆனால் ஜமாத்து கிடைக்கும். எப்படி முயற்சி செஞ்சு ஜமாத்து கிடைக்கல, லொஹர் தொழுதுட்டாரு, அவருக்கு நிச்சயமாக மனசு உறுத்துது, ஜும்மா போயிருச்சு. இது அவருடைய நிர்பந்தம், அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா எல்லாம் தயார், காலையில் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறாரு, எம்டி அனுமதிக்க மாட்டேங்கிறார். எதுக்கு பாய்? அதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது பாய், வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ப்ரொஃபஸர் அப்படி இருக்காரு. எவ்வளவு வேதனைகள்! இந்த நல்ல சூழ்நிலைகளை தருபவனும் அல்லாஹ் தான். அதனால எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற ஒருவருக்கு இந்த சூழ்நிலைகளை மாற்றி தருபவன் யாரு? அல்லாஹ்.